உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். என்னது நாம போட்டு விட்டா பொட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எங்க அது நல்லா இருக்கான்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. நான் வந்து பொட்டு வைக்க வந்தாலே இவர் வந்து எனக்கு பொட்டுன்னு அதுவும் நாம மாதிரி போடணும். அப்படி போட்டால் தான் அவருக்கு வந்து திருப்தியாக இருக்கும். வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. வரலட்சுமி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வெஜ்ஜி சமையல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கருணக்கிழங்கு ஆல்ரெடி வந்து கட் பண்ணி இங்கே வந்து லட்சேக்கா வர போகிறோம். சரி, நம்ம எங்கே போகிறோம்? எல்லாரும் ஊட்டிக்கு போகலாமா? ஊட்டின்னு அவன் மனசில் பதிஞ்சு. கொடைக்கானலில் 2 டைம் போயிட்டோம். அது கூட அவன் மனசில் பதிஞ்சு. ஊட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அங்கே தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அங்கே வந்து தாராளமாக இடம் இருக்குது. வெளியில் அவர் போய் நல்லா சுற்றி விளையாடுறதுக்கு சௌகரியமாக இருந்தது. 2 இடத்துல தங்கணும். 2 இடத்துலையுமே அவருக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. அதனால் மனசு ஃபுல்லாக ஊட்டி 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 தான். எல்லாருக்கிட்டையுமே வந்து ஊட்டி போகலாமா, நான் ஊட்டிக்கு போக போகிறேன், சும்மா அமைதியாக இருக்கவங்களை கூட கூப்பிட்டு நான் ஊட்டிக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். யார் கூட்டு போவா ஊட்டி உனக்கு? நீ கூட்டு போ. ஃபர்ஸ்ட் அந்த பொட்டை ஒழுங்கா தொடச்சிட்டு பவுடர் அடிச்சிட்டு பாப்பா. ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருணக்கிழங்கு வறுவலுக்கு இங்கே வேக வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரே ஒரு இஞ்சி துண்டு, கட்ட அளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பச்சை மிளகா போட்டிருக்கேன். 7 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உப்பு வந்து ஆல்ரெடி இதில் போட்டுட்டேன். இங்கே வந்து கொஞ்சமாக போடுறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை நல்லா வந்து அரைச்சிட்டேன். வந்து புலம்பிக்கிட்டே இருக்கான் ரெடி ஆகிறதுக்கு. வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு எங்கள் ட்ரெஸ்ஸு போட்டோம் காட்டுறேன். இப்போ எதுக்குங்கண்ணா என்ன இது வந்து இந்த கருணக்கிழங்குக்கா. சரியா? குழம்புக்குப்பா. ஓகே. இந்த எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல கொத்தமல்லியோட பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு. இதில் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது வந்து அந்த பச்சை வாடை ஃபுல்லாக போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். சூப்பர் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கு. அச்சோ, அப்பா எடுக்கல, அப்பா வீடியோ எடுக்கல. ஒன்று சும்மா எடுத்துகிட்டு வந்து நீ ட்ரெஸ்ஸு மாற்றல, அதனால் வந்துட்டேன். நான் வந்து கேட்குறேன். ஊட்டிக்கு போகலாம், ஜாலி. ஏன்டி சொல்லும்? இப்போ ஊட்டிக்கு போகலாமா? வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பலாம் ஊட்டிக்கு. ஆமாம், வீடியோ எடுத்துகிட்டு தான் கிளம்பணும் ஊட்டிக்கு. ஓகேவா? வேணாம். பப்பாயா வேணுமா? அம்மா கட் பண்ணி கொடுக்க சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பதங்கிட்டு இருக்கு. கருணக்கிழங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல இன்னைக்கு. ஆமாம். அப்புறம் இது வந்து பூண்டு குழம்புக்கு நார்மலாக வைக்கிற அந்த காரக்குழம்பு தான். அதில் பூண்டு அரைச்சி ஊற்ற போகிறோம் இன்னைக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன். வாலே, என்னது அது? கேப்பாது டே, இங்கே பாடுறா, கேப்பாது. நான் வந்து 1 கிலோ எடுத்தேன். எல்லாம் தோல்லாம் சீவி நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ வந்திருக்கும். இது வந்து இதுலேயே கொஞ்சம் இருக்கட்டும். இப்படியே சிம்லேயே இருந்து நல்லா வந்து ட்ரை ஆகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 5 வெங்காயம் நான் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். என்னதுப்பா அது? என்னது அது? அதெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடாது. வாப்பா. வெங்காயம்
வெங்காயம் வதங்கும் போதே 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். எனக்கு இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கப்புறம் நம்ம மொச்சை இருக்குது இல்லைங்களா, பச்சை மொச்சை, அது வந்து தண்ணியில் அதாவது பச்சை மொச்சையை உரித்து மறுபடியும் தண்ணியில் ஊற வச்சு பிதுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடை, பச்சை மொச்சையில் வடை செஞ்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதான் பண்ண போகிறோம். ஆனால் என்னடா ஊட்டி பைத்தியம் பிடிச்சி போய் அலையிறேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், இப்படி நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன் நான். போகலாமா? வீடியோலாம் முடிச்சுட்டு தானேம்மா போக முடியும். கூப்பிட்டு போகிறேன், அப்பா கூப்பிட்டு போகிறேன். ஏண்டா ஏதோ இருக்க மாதிரி கேட்டுன்னு இருக்கிற பாருங்கள். இது இப்படி இந்த மாதிரி நல்லா வதங்கினோடனே தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்லா வதங்கணும். புது சைக்கிளா? மூளை இருக்கிற சைக்கிள் ஒழுங்க வச்சு ஓட்டுறா, அப்புறமா புது சைக்கிள் மேலேருந்து எடுத்துடலாம். புது சைக்கிள் வேணுமா? என்ன வேணும்? எதுக்கு புது சைக்கிள் உனக்கு? இப்போ நீ எங்கே போகணும்? எங்கே போனோம் சொல்லு. எதுக்கு ஊட்டிக்கு போகிறோம்? எதுக்கு ஊட்டிக்கு போகிறோம்? அதான் எதுக்கு போகிறோம் சொல்லு சொல்லு. விளையாடுறதுக்காக நாங்கள் ஊட்டிக்கு போவோம். இங்கேருந்து 700 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணி போய் விளையாட்டு வந்துடுவோம் மறுபடியும். யார் காசு தருவா? சூரி. நான் வரல, அவாவை கூட்டு போ. அவா கார் ஓட்டுவாங்க. கார் ஓட்டுவாங்க. நான் தான் கார் ஓட்டுவேன். என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. அதுக்காகவே நான் வந்து டிரைவிங் கற்றுக்க போகிறேன். கற்றுக்கிட்டே உன்னை உட்கார வச்சு காரில் ஓட்ட போகிறேன். நீ வேணா பாரு. நீயும் கார் ஓட்ட போறியா? ஊட்டி ரொம்ப பிடிச்சிருக்கா உனக்கு? சன்னிகா வருவாவா? நீ அங்க எல்லாரும் வருவாங்களா? சரி, உன்னை அங்கேயே ஸ்கூல் சேர்த்து விட்டுறவா? ஊட்டிலேயே ஸ்கூல் சேர்த்து விட்டுறவா? இல்லடா, அங்கேயே ஸ்கூல் சேர்த்து விட்டுறவா? ஊட்டியில சேர்த்து விட்டுறவா ஸ்கூல்? ஐயா, மாற்றி பேசு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிடைக்கிற வெந்தய குழம்பு பொடி. இந்த மாதிரி குழம்புக்கெலாம் இதை சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 பேர்த்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன் நான். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் வெளியவே வச்சாலும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா 1 வாரம் வச்சு கூட சாப்பிட்லாம். ஒரு 150 கிராம் போட்டேன், அதை கரைச்சி ஊற்றுறேன். 2 பேருக்குன்னா 50 கிராம் புளி போதும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு வரும். அதோட அளவு என்னென்னா 200 கிராம் வந்து இஞ்சி, 300 கிராம் வந்து பூண்டு போடுவேன். அரைச்சி போட்டோம் அப்படின்னா நல்லாவே ஒரு 20லேருந்து 25 நாளே வரும். ஒரு சிலர் தோலோடு அரைப்போம். நானுமே தோலோடு அரைப்பேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் தோலோடு அரைச்சிப்பேன். அதாவது இஞ்சி இல்லை, பூண்டை. இது வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நான் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இப்போ முதல்ல ஒரு சுற்றிக்கலாம். இதில் ஒரு சுற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப இல்லை, ஒரு 2-3 ஸ்பூன் 2-3 ஸ்பூன் தான் நான் தண்ணி ஊற்றினேன். அதுவே இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. ஆனால் இந்த லெவலில் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், மொச்சையை வந்து நல்லா ஊற வச்சு மறுபடியும் பிதுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நான் மேல் தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது 1/2 கிலோ. மொத்தத்தில் நான் வந்து 1 கிலோ வந்து உரித்தேன். 1 கிலோ உரித்ததில் நமக்கு ஒரு 400 இல்லைன்னா 1/2 கிலோ வந்திருக்கும். மிளகாய், கொத்தமல்லி எல்லாமே அரைச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து ஒரு 5 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக தட்டி போடுங்க. பச்சை மொச்சையில் தோசை சுட்டால் கூட செம்ம சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி சிவந்த உடனே நீங்கள் எடுத்துருங்க. இன்றைக்கி சூப்பராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டை அரைச்சி விட்டு ஒரு குழம்பு, அதுக்கப்புறம் பச்சை மொச்சையை வச்சு ஒரு வடை, அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு கொத்தமல்லி போட்டு நம்ம வந்து வறுத்துருக்கோம். இங்கே வந்து சாதம் வடிச்சிருக்கோம். அவ்வளோதான் இன்னைக்கு சமையல். நமக்கு டிஃப்ரெண்ட்டான இது 3த்தையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதை முடிச்சுட்டு ஊட்டிக்கு போக போகிறோம். யோகா கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல. போகலாம் அவங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிடு. ஸோ வாயே திறக்கலடா நான் இன்னும். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.